சோ இந்த சப்சிடரி புக்ஸ் வந்து எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் இருக்கு நமக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்டர் பண்றதுக்கு. இன்னொரு டைப் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் பாத்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம என்டர் பண்ணுவோம். சோ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ற சப்சிடரி புக்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். இதுல நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. சோ அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். இப்போ இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் என்டர் பண்றதுக்கு ஒரு புக்ஸ் இருக்கு நமக்கு. சோ அது என்னன்னா பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள், பேயபிள், ஜேர்னல் ப்ராப்பர். இந்த பில்ஸ் ரிசீவபிள், பேயபிள் அப்புறம் ஜேர்னல் ப்ராப்பர்லாம் இப்போதைக்கு நம்ம சிலபஸ்ல இல்ல. இந்த சிலபஸ்ல உங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன். சோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பர்ச்சேஸ் புக். இந்த 4 புக்ஸ்க்குமே ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி தான் இந்த புக்ஸ்க்கான லெட்ஜர் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த புக்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ பர்ச்சேஸ் புக்குக்கான ஃபார்மேட் டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப்னா லெட்ஜர் போலியோ, லைக் லெட்ஜரோட பேஜ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அமௌண்ட் காலமை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஒன்னு டீடைல்ஸ் காலம், இன்னொன்னு டோட்டல் காலம். சோ இது எப்படின்றது நீங்க சம் பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். பர்ச்சேஸ் புக்கை பொறுத்த அளவுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வரக்கூடாது. பர்ச்சேஸ் புக்ல ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் புக்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அசட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்னா அது வராது. இந்த 3 பாயிண்ட் தான் பர்ச்சேஸ் புக் படிக்கிறதுக்கு. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வரக்கூடாது. கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் வரணும். அசட் பர்ச்சேசஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வரக்கூடாது. சோ இப்ப நான் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்றேன்னா அது வந்து பர்ச்சேஸ் புக்ல வருமா இல்லையான்றது மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன் ஃபர்னிச்சர் மார்ட். டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுத்திருக்காங்க. இது வருமா? பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன் அது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷனா கேஷ் டிரான்சாக்ஷனா மேம்? நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்றதுக்கு. Purchased Mohan Furniture Mart Madurai 20 chairs at each. Less rate discount. Purchase for cash. மேம் தெரியல மேம். அதுல கிரெடிட்டா கேஷானே மென்ஷன் ஆகல. அதாவது கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இது வந்து ஜேர்னல்லயும் நான் வந்து சொல்லியிருப்பேன். கொஸ்டின்ல எங்கேயாவது கேஷ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் அது கேஷ் டிரான்சாக்ஷன். ஆர் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அந்த பர்சனோட நேம் மட்டும்தான் இருக்கு. ஃபார் கேஷா என்ன எது நம்ம மென்ஷன் பண்ணாட்டி அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். சோ இங்க நம்ம மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் தான் கொடுத்திருக்காங்க. ஃபார் கேஷ்னு எங்கேயாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல. சோ இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிருச்சு. கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்னா கண்டிப்பா அது நம்ம பர்ச்சேஸ் புக்ல கொண்டுட்டு பர்ச்சேஸ் புக்ல எடுக்கணும். ஓகே மேம். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு பர்ச்சேஸ் புக். டேட் காலம் ஆஸ் யூஸ்வல் நம்ம டேட் போட்டுட்டு யார்கிட்ட இருந்து வாங்கிருக்கோம், மோகன் ஃபர்னிச்சர் மார்ட், அவங்க நேம் எழுதுவீங்க. என்னென்ன வாங்கிருக்கோம், 20 chairs at rate of 450 each, 2 tables at rate of 1000 each. சோ நீங்க என்ன வாங்கிருக்கீங்களோ அது டீடைல்ஸ் காலம்ல நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம். ஒரு சேரோட ரேட் 450னா 20 chairsக்கு என்னாச்சு? 9000. ஓகே. Then 2 tables. இதுதான் நம்ம டீடைல்ஸ் காலம்ல எழுதுவோம். இதை டோட்டல் பண்ணி நெட்டா அவருக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணுமோ அது டோட்டல் காலம்ல எழுதுவோம். சோ நமக்கு 11,000 ஆயிடுச்சு டோட்டலா. கொஸ்டின்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கான், ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% மென்ஷன் பண்ணிருக்கான். சோ மொத்தம் நமக்கு அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த 11,000ல 10% நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 11,000 into 10/100. Yes, 1,100 நமக்கு டிஸ்கவுண்ட். அதை லெஸ் பண்ணிட்டு டோட்டலா உங்களுக்கு 9,900 பே பண்ண போறோம். ஓகே மேம். கிளியரா மேம்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வருமா பர்ச்சேஸ் புக்ல? நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். கேஷ் பர்ச்சேஸ் புக்ல வராது மேம். ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் வருது. எஸ், கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்ப இது நம்ம பர்ச்சேஸ் புக்குள்ள கொண்டுட்டு வர மாட்டோம். அடுத்தது மார்ச் 7ஓட டிரான்சாக்ஷன், தேர்ட் டிரான்சாக்ஷன். பாட் ஃப்ரம் ரமேஷ் அண்ட் கோ. சோ அந்த சேலரோட பேர் இருக்கு, அதனால வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் எதுவும் மென்ஷனும் பண்ணல. எஸ், கரெக்ட். கிரெடிட் டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் புக்.
ஓகே, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அவங்க நேம் ரமேஷன் கோன்னு அவங்க நேம் மென்ஷன் பண்ணிட்டோம். என்னென்ன கூட்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் காலம்ல நம்ம எழுதியிருக்கோம், டீடைல்ஸ் காலம்ல. தென் இங்க யா. ஸ்பெஷல் என்னன்னா நமக்கு டெலிவரி சார்ஜஸ் 150 இருக்கு. ஸோ அதையும் நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரி சார்ஜஸ் 150 அதை தனியா காமிச்சிருக்கோம். யா ஓகே மேம். கிளியரா மேம்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம என்ன வாங்கியிருக்கோம், ஒரு இல்ல ஈஸியா இருக்கு மேம். எஸ் ஒரு கூடோட பிரைஸ் கொடுத்துருக்கானா அதை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் கூட்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். யா. அடுத்த டிஸ்கவுண்ட்னால நாங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். இங்க வந்து எஸ் டெலிவரி சார்ஜ் நம்ம கிட்ட இருந்து பே பண்றதால அதை ஆட் பண்றோம் டெலிவரி குவான்டிட்டிஸ்ல. சார்ஜஸ் எப்போ கூட்ஸோட காஸ்ட் கூட ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால அது ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது அடுத்த டிரான்சாக்ஷன். Purchased two computers for office use from Anand and Co. Okay, டீலரோட நேம் கொடுத்திருக்காங்க. So it's a credit transaction. On credit mention பண்ணிருக்காங்க. So ஓகே, பட் purchase பண்ணுங்க மேம். ஆக்சுவலி இது வராது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இவன் வந்து ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கானா, இவன் வாங்குற ஃபர்னிச்சர்ஸ் நம்ம பாக்குறது சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட்டோட புக்ஸ். சோ இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்களோட கூட்ஸ்ன்றது என்னது, ஃபர்னிச்சர்ஸ் தான் இவங்களோட கூட்ஸ். இவங்க அதை தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, அதுவும் ஆபீஸ் யூஸ்க்காக வாங்குறாங்கன்னா இது அவங்களோட யூஸ்க்காக வாங்குறது, அது அவங்க ரீசேல் பண்ண போறது கிடையாது. சோ கூட்ஸ்ன்றது என்ன என்ன ஆக்சுவலி நம்ம எந்த கூட்ஸ் எல்லாம் வாங்கி அதை பிசினஸ் பர்பஸ்க்காக ரீசேல் பண்ண போறோமோ அதெல்லாம் தான் நம்மளோட பிசினஸ் பொறுத்த அளவுக்கு கூட்ஸ். ஓகே ஓகே. சோ சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு கூட்ஸ் எதுன்னா அவங்க வாங்குற ஃபர்னிச்சர்ஸ். இதுவே இவங்க ஒரு கம்ப்யூட்டர் ஷோரூமோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு கூட்ஸா இருந்திருக்கும், ஃபர்னிச்சர் அவங்களுக்கு அசட்டா இருக்கும். நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அது ரிலேட்டடா நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கூட்ஸ். ஓகே ஓகே மேம். சோ இவங்க வாங்கி இருக்கிறது அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டோம். பர்ச்சேஸ் புக்ல எடுத்துட்டு வரக்கூடாது. யா ஓகே. ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் அப்படியே இக்னோர் பண்ணிருங்க, அதை எடுத்துட்டு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஓ அது இங்க காட்டவே கூடாதா? சரி ஓகே. ஆமா மேம். ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் வருமான்னு சொல்லுங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து purchased from Kamal and Co. காரைக்கால் 10 chairs packing and delivery. பர்ச்சேஸ் புக்ல வரும் கிரெடிட் டிரான்சாக்ஷன். எஸ், கிரெடிட் டிரான்சாக்ஷன் வரும். சோ இங்க என்ன ஒண்ணுன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்திருப்பாங்க, டெலிவரி சார்ஜஸும் கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணும். ஏன்னா நீங்க டெலிவரி சார்ஜஸ்க்கும் சேர்த்து நமக்கு யாரும் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கிறது ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒன்லி ஃபார் கூட்ஸ். சோ அவங்க கிட்ட இருந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் டோட்டல் பண்ணிருக்கோம். இந்த 30,000 மேல 10% டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 1,500 ஈச் ஸ்டீல்னால 1,500 into 15 25,000 22,500. அதை ஆட் பண்ண 30,000. அதுல வந்து டிஸ்கவுண்ட் 10% வந்து 3,000 வருது. ஸோ அதை 3,000 வந்து சப்ராக்ட் பண்ணா 30,000 3,000 போச்சுன்னா 27,000. ஸோ அந்த 27,000 டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணணும் 250. So it becomes 27,250. Yes, correct. கிளியரா மேம்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், எந்த டவுட்டும் இல்ல மேம். ஓகே, அடுத்தது லாஸ்ட் டிரான்சாக்ஷன். இது பர்ச்சேஸ் புக்ல வருமா? வராது மேம். ஏன்னா வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக அவங்க வாங்குறாங்க. சோ பர்ச்சேஸ் புக்ல வராது. எந்த கூட்ஸ் நம்ம வாங்கிட்டு நம்ம சேல் பண்றோமோ அதுதான் வந்து பர்ச்சேஸ் புக்ல வரும். கரெக்ட் மேம். ஆக்சுவலி அவ்வளவுதான் பர்ச்சேஸ் புக். இதுதான் பர்ச்சேஸ் புக். வெறும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரணும், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வரக்கூடாது, அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா அது வரக்கூடாது. சோ நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் எழுதிட்டு டோட்டல் காலம் டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் புக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். யா ஓகே மேம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? இல்ல, இந்த பர்ச்சேஸ் புக் பொறுத்த வரைக்கும் இது இல்லை மேம். ஓகே, அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்ப வாங்கின குட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். சோ இங்க என்னன்னா சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குக்கு நமக்கு வேற ஒரு ஃபார்மேட் இருக்கு. டெபிட் நோட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்ப நம்ம அந்த கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றோம்னா அதுக்குன்னு தனியா ஒரு வவுச்சர் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி கூட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் டெபிட் நோட் நம்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இருக்கு. இந்த ஒரு காலம் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். தென் ரிமார்க்ஸ் காலம். இது எதுக்குன்னா என்ன ரீசன்காக அந்த கூட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னு. இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்க.
ரிட்டர்ன் டு ஆனந்த் 5 clutch plates at rate of 200 each not in accordance with orderன்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா யாருக்கு ரிட்டர்ன் பண்றோம், சேம் பர்ச்சேஸ் புக்ல பார்த்த மாதிரி என்ன ரிட்டர்ன் பண்றோம் அதோட டோட்டல் எழுதுவீங்க. இப்போ ஒரு ப்ராடக்டா இருக்கிறதுனால நம்ம டைரக்டா டோட்டல் காலம்ல எழுதிட்டோம். இப்ப 2 ப்ராடக்டா இருக்குன்னா டீடைல்ஸ் காலம்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் காலம்ல எழுதுவோம். ரிமார்க்ஸ் காலம்ல என்ன ரீசன்காக கூட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா மேம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. யாருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றோம், என்னென்ன கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றோம், என்ன ரீசன்காக ரிட்டர்ன் பண்றோம், எல்லாமே கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்க அந்த மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன் ப்ராசஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஓ யா ஓகே மேம். இப்போ அந்த இடத்துல நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர்னா அப்படின்னா என்ன மேம்? லைக் நம்ம ஆர்டர் ஒன்னு பிளேஸ் பண்ணிருப்போம், அதுபடி அவன் நமக்கு கூட்ஸ் கொடுக்கல. இப்ப நம்ம ஒன்னுல 5 kg இன்னொரு 20 kg கொடுத்துருக்கா, மேபி அவன் வைஸ் வர்ஸாவா கொடுத்துருக்கலாம். நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண இதுல அவன் கொடுக்கல நமக்கு. ஓகே மேபி நம்ம இப்போ 10 பீசஸ் வேணும்னா அவன் 15 பீசஸ் கொடுக்கறதுனால 5 ரிட்டர்ன் கொடுக்குறோம் அது மாதிரியா மேம்? எஸ். யா ஓகே மேம். இப்போ வந்து ரிட்டர்ன் டு ஆனந்த் 5 clutch plates at ₹200 each. ஸோ ஒரு பீஸ் வந்து 200னால 5 பீசஸ் இருக்கிறதுனால 1000 rupees வரும். ஸோ அதை டைரக்டா 1000ல போட்டாங்க. டோட்டல் வந்து 1000 போட்டாங்க. அடுத்தது Jan 14 சந்திரன் ரெண்டு ரெண்டு வேற 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 பொருள் இருக்கிறதுனால 4 brake shoes at 200 each. அப்போ ஒன்னு வந்து 200னால into 4 800. ஸோ டீடைல்ஸ்ல 800 ஒன்னு. அடுத்தது வந்து 10 rear view mirrors at 350 each. அப்போ அது 3500. ஸோ 3500. ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல்ல வந்து டைரக்டா 4300 போடுறாங்க. புரியுது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் இதுல வந்து நமக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் கேட்பாங்க. லெட்ஜர் அக்கௌண்ட் நீங்க யூஸ்வலா எப்படி லெட்ஜர் அக்கௌண்ட் போடுவீங்களோ அதே மாதிரிதான் எங்கேயும் போட போறோம். இங்க 2 பார்ட்டி அனந்தன் சந்திரன் இருக்கிறதுனால அனந்தல 2 பர்ச்சேஸ் இருக்கு. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதுனா எப்படி எழுதுவீங்களோ அத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணா நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம், ஆனந்த் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சந்திரன் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதுவோம். சோ அதை இங்க லெட்ஜர் போஸ்டிங்கா போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல பை ஆனந்த் பை சந்திரன் எழுதுறதுக்கு பதிலா பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு எழுதிட்டோம். சன்ட்ரினா நமக்கு டோட்டல்னு இருக்கும். சோ பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு ஒரே போஸ்டிங்கா போட்டிருக்கோம். நீங்க தனித்தனியா பை ஆனந்த் பை சந்திரன் போட்டாலும் கரெக்ட் தான். யா ஓகே மேம். வேற பை ஏதாவது ஆனந்த் பை கூட போடலாம். அப்ப தப்பா இல்லல மேம்? இல்ல மேம் தப்பு இல்ல, நீங்க அப்படியும் போடலாம். ஓகே மேம். இப்போ இந்த இடத்துல வந்து கிரெடிட்டாஸ்னு ஏன் மேம் போட்டிருக்காங்க? நம்ம ஒருத்தங்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இங்க நம்ம பாக்குற பர்ச்சேஸ் புக் ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாமே கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டடா தான். சோ நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா அவன் நமக்கு கிரெடிட்டாஸ் தானே. ஓகே. இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்காதா? இல்ல மேம், அதனாலதான் நமக்கு இந்த புக்ஸ்குள்ளேயே வருது. ஓகே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு ரூல் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ரிட்டர்ன் பர்ச்சேஸ். இப்போ அப்படின்னா பர்ச்சேஸ் அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல வருதுன்னா எல்லாமே வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நமக்கு பர்ச்சேஸ் புக்ல ஆல்ரெடி அது கிரெடிட் டிரான்சாக்ஷனா நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம். அண்ட் அதுதான் நமக்கு இங்க வருது. ஓகே இப்போ 2 பேருமே வந்து கிரெடிட்ல தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எஸ் மேம். அதனால வந்து பை சன்ட்ரி ரெண்டு பேரா இருக்கிறதுனால டோட்டல் கிரெடிட்டாஸ் ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு எழுதிருக்கோம்ல மேம்? எஸ். நம்ம இங்க தனியா பை ஆனந்த் பை சந்திரன் எழுதினாலும் கரெக்ட் தான். லெட்ஜர் போஸ்டிங் நம்ம எதுவும் தனியா படிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு நீங்க ஜேர்னல் என்ட்ரி என்ன எழுதுவீங்களோ அது அப்படியே எங்க லெட்ஜர் போஸ்டிங்கா போட்டிருக்காங்க. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? இல்ல மேம். அடுத்தது சேல்ஸ் புக். இதோட ஃபார்மேட் அப்படியே பர்ச்சேஸ் புக் மாதிரியே தான் நமக்கு இருக்கும். அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். கேஷ் சேல்ஸ் வந்து வரக்கூடாது, கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் வரணும். அசெட் ஏதாவது நம்ம சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுவும் இங்க வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வருமான்னு சொல்லுங்க. ஒரு செகண்ட் மேம். கிரெடிட் சேல்ஸ் மட்டும் வரணும், கேஷ் டிரான்சாக்ஷன் வரக்கூடாது, அதுக்கப்புறம் அசெட்டும் வரக்கூடாது. ஓகே.
Sales book first one. Illustration 4, ma'am. எஸ். Sold on credit. Sold on credit to surrounding traders of 10 lakhs. வரும் மேம். இது கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகே. சோ யாருக்கு சேல் பண்ணிருக்கோம், என்னென்ன சேல் பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்ட் இருந்தா லெஸ் பண்ணி அவுட்டர் காலம் எழுதிருக்கோம். சேம் பர்ச்சேஸ் புக் என்ன பார்த்தோமோ அதே தான் மேம், பேர் மட்டும்தான் இங்க டிஃபர் ஆகும். சேல் அங்க பர்ச்சேஸ் புக்னா இங்க சேல்ஸ் புக், அவ்வளவுதான். ஓகே மேம். அடுத்த செகண்ட் டிரான்சாக்ஷன், சோல்ட் டு ராஜா ஃபார் கேஷ். Sold to Raja for cash. So இந்த கிரெடிட் சேல்ஸ் தான் வரணும், கேஷ் டிரான்சாக்ஷன் வரக்கூடாது. அதனால இத இந்த புக்ல எடுத்து வர மாட்டோம். ஓகே. அடுத்தது சோல்ட் டு மோகன் அண்ட் கோ. Sold to Mohan and Co. So இங்க வந்து மோகன் அண்ட் கோ அந்த கம்பெனி பேர் மென்ஷன் ஆயிருக்கு. சோ இது வந்து கிரெடிட் சேல்ஸ் தான். ஓகே. சோ எடுத்து வரணும். ஓகே. தென் சோல்ட் ஆன் கிரெடிட் டு நாராயணன் ஓல்டு மோட்டார் கார் ஃபார் 5,000. கிரெடிட் மேம் சேல்ஸ் புக்ல வரணும். இது அசெட் சேல் பண்ணிருக்கோம் நம்ம. ஏன்னா இது எல்லாமே மேல இருக்கிறதெல்லாம் ஸ்டேஷனரிஸா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து காரும் வருது. அப்ப இத நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது சேல்ஸ் புக்ல. ஓகே மேம். அடுத்தது sold to குமரன் for cash 15 packets market fund. ஸ்டேஷனரி தான் வித்திருக்காங்க, ஆனா வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதனால சேல்ஸ் புக்ல எடுத்து வரக்கூடாது. கரெக்ட் மேம், கரெக்ட். புரிஞ்சிருச்சு மேம். ஓகே. சோ அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் மாதிரியே தான். அங்க டெபிட் நோட் நம்பர்னு வரும், இங்க என்னன்னா நமக்கு கிரெடிட் நோட் நம்பர்னு எழுதுவோம். இது இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பர்ச்சேஸ் புக்குக்கும் சேல்ஸ் புக்குக்கும் நமக்கு ஒரே மாதிரி ஃபார்மேட் இருக்கும், ஆனா இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸ் புக்குக்கும் நமக்கு வேற ஃபார்மேட் இருக்கும். ஓகே மேம். அங்க டெபிட் நோட் நம்பர், இங்க வந்து கிரெடிட் நோட் நம்பர். சோ இங்க பாருங்க, இதுவும் ரிட்டன் பை சங்கர் 30 ஷர்ட்ஸ் ஈச் காஸ்டிங் 150 டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. சோ யாரு ரிட்டர்ன் பண்றா, என்னென்ன கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க, டோட்டல் காலம்ல அதை எழுதிட்டு என்ன ரீசன்காக ரிட்டர்ன் பண்றாங்க. ஓகே மேம். நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து அது ரிட்டர்ன் நம்பருக்கு வருது. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம், அவங்க இப்ப அந்த கூட்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. ஓகே. இப்போ இதுல எதனால வந்து கிரெடிட் நோட் நம்பர் வருது, எதனால அங்க டெபிட் நோட்னு வருது மேம்? இது எப்படின்னா மேம், நீங்க கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றீங்க, இந்த கிரெடிட் நோட் நம்பர் வந்து இங்க யாரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க. சோ இந்த கிரெடிட் நோட் நம்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், எதுக்காக இந்த கூட்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே டெபிட் நோட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஒரு டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் ஆர் இன்வாய்சஸ் தான். இது வந்து நம்மளோட சப்ளையர் ரிட்டர்ன் பண்ணுவான். ஒரு நிமிஷம் இருங்க. சோ இது வந்து நம்மளோட சப்ளையர் வந்து ப்ரிப்பேர் பண்றது. கிரெடிட் நோட் நம்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், டெபிட் நோட் வந்து நம்ம சப்ளையர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. நம்ம அத வந்து இந்த சப்ளையருக்கு நம்ம சென்ட் பண்றது, இந்த கூட்ஸ் நான் இந்த ரீசன்காக ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம யாருக்கு அந்த கூட்ஸை ரிட்டர்ன் பண்றோமோ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். இதே கிரெடிட் நோட் நம்பர் எதுக்காக நமக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே ஓகே. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்னா இப்போ வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருப்போம், சோ அது திரும்ப அந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் வரதுனால கிரெடிட் நோட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ் மேம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, ஆக்சுவலி நான் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, பர்ச்சேஸ் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், சோ அதனால டெபிட் நோட் நம்பர். சேல்ஸ் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும், அதனால கிரெடிட் நோட் நம்பர் நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் நான் படிக்கிற டைம்ல. ஓகே ஓகே.
ஓகே மேம். அத சேல்ஸ் இப்போ வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து அந்த பண்ண சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும்போது கிரெடிட் நோட் நம்பர். அங்க வந்து டெபிட் நோட் நம்பர். யா ஓகே மேம். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லெசன் ரொம்ப ஈஸி தான். இப்ப என்னன்னா இதுல நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 6 மட்டும் பாருங்க. இங்க மத்ததெல்லாம் குடுத்திருப்பான். அது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி வேணா பாருங்க. நமக்கு இதெல்லாம் 12th போர்ஷன்ல தான் இனி கவர் ஆகும். அங்க உங்களுக்கு இத நான் ரெடி பண்ணி சரி தரேன். ஓகே மேம். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா? இதுல வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 எப்படி இருக்கும்னா நமக்கு சேர்ந்து கொடுத்திருப்பான். இல்லஸ்ட்ரேஷன் ஓகே கொஞ்சம் பெருசா இருக்கு. மேம் ஆக்சுவலா வந்து பர்ச்சேஸ் புக்குக்கு வந்து லெட்ஜர் போடல. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குக்கு லெட்ஜர் இருக்கு. சேல்ஸ் அப்படிலாம் இல்ல புக்குக்கும் லெட்ஜர் கொஷின்ல அக்கௌண்ட். உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த புக்குக்கு நீங்க லெட்ஜர் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்க வந்து போஸ்ட் போடணும். தம் கொஷின்ல இன்டு லெட்ஜர். ஓகே ஓகே ஃபைன். கொஷின்ல இருக்கிறதுனால அது போடணும். இப்போ பர்ச்சேஸ் புக்குக்கும் வந்து போஸ்ட் டைம் இன் லெட்ஜர் இருக்குன்னா அப்ப அதுவும் போஸ்ட் கண்டிப்பா பண்ணுமாமா? கண்டிப்பா கண்டிப்பா. யா ஓகே ஓகே மேம் புரியுது. மேம் இப்போ இந்த சம் வந்து டைரக்டா வந்து இல்லஸ்ட்ரேஷன் இப்போ மேல என்ன கொஸ்டின் இருக்கோ அப்படியே தான் கொடுப்பாங்க. இதுக்கு இந்த ஜர்னல் என்ட்ரி அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதா? இதுக்கு ஜேர்னல் என்ட்ரில இல்ல மேம், லெட்ஜர் வேணா கேட்பாங்க. ஓ சரி ஓகே. இது மாதிரி இந்த திங்ஸ் அந்த டேட்லாம் எந்த புக்குன்னு இது பண்ணிட்டு அதுக்கு லெட்ஜர் போட்டுடணும் அவ்வளவுதானே மேம்? அதேதான். யா ஓகே ஓகே மேம். இப்போ illustration